இன்றைக்கி குட்டியக்கா சமையல் அறையில் சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு. அதுக்கு சிக்கன், அப்புறம் முருங்கைக்காய் நிறைய இருந்துச்சு கடையில். ஏன்னா ஏதாவது ஒரு காய் போட்டு சாப்பிட்ணும் நம்ம, அதுக்காக முருங்கைக்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் சோம்பும் பச்சை மிளகா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணுவோம். ஆயில் ஊற்றி இப்போ ஆயில் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஊற்றலாம். அப்புறம் கொஞ்சம் சோம்பு தாளிக்கலாம். அது வெடித்தோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக கட் பண்ணியிருக்கேன். அதை இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒன்று கொஞ்சம் போட்டுப்பேன். இது சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு. சிக்கனில் முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் வாசனைக்கு தான் நம்ம பண்ணுறோம். சிக்கன் குழம்பு அப்படின்னு குழந்தைங்க சாப்பிடுவோம், பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. பெரியவங்க சின்னங்க வரலாம். அதனால் அந்த முருங்கைக்காய் வாசனை சிக்கன் வாசனைக்கும் அந்த முருங்கைக்காய்க்கும் செம்மையாக காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கினோன்னா தக்காளி போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட்டோம், வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம மிளகா பொடி, இது குழம்பு மிளகா பொடி வீட்டில் அரைச்சிது, சிக்கன் பொடி அதெல்லாம் கிடையாது. ஒன்லி குழம்பு மிளகா பொடி தான். அது கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் இது நல்லா ஆனதும் இந்த முருங்கைக்காய், நிறைய முருங்கைக்காய் போட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் கடை வச்சுருக்கோம். அந்த கடையில் இருக்கிறதெல்லாம் இதாகிடுச்சுன்னா நாங்கள் வேஸ்ட் ஆகிடும்ல. அதனால எல்லாம் வச்சா சரி, அது முருங்கைக்காய் வச்சு சாப்பிட சத்து இருக்கும்ல. சிக்கன் முருங்கைக்காயில் வாசனைக்கு தான் போடுறேன். கொஞ்சமாக சிக்கன் தான். அந்த வாசனைக்காக தான் அந்த குழம்பே. அந்த சிக்கன் வாசனைக்கும் அந்த முருங்கைக்காய்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது பாரம்பரிய சமையல் தான். எல்லாம் காய்கறி போட்டு தான் எல்லாம் சமைப்பாங்க பெரியவங்க. அது நீங்களும் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ அந்த சிக்கனை போட்டுக்கலாம். நான் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டிருக்கேன். சிக்கனும் போட்டுக்கலாம். சிக்கன் இந்த முருங்கைக்காய்க்கு ஃப்ளேவருக்கு தான் கொடுக்குறேன். அந்த சிக்கன் கொஞ்சமாக இருந்தாலும் அது டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா அந்த இது மாதிரி தான் சமைச்சிட்ருக்கேன். சிக்கனும் சேர்ந்தால் அதோட ஜூஸ் சேர்ந்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சமைச்சு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணுவோம். நான் பாத்திரத்தை மாற்றிட்டேன். ஏன்னா நிறைய குவாலிட்டி இருக்குது, அது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஏன்னா இது குழம்பு, அது தொக்கு கிடையாது. இது முருங்கைக்காய் சிக்கன் குழம்பு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போடுறேன், தேவையான நம்ம போட்டுக்கலாம்.
மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன், எல்லாம் போட்டாச்சு. மிளகா குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஊறட்டும். கொத்தமல்லி போட்டிருக்கேன். நீங்கள் சமையல் பிடிச்சதுன்னா பாருங்கள். உங்களுக்கு இதெல்லாம் சிக்கனில் எதை முருங்கைக்காய் போடுறாங்க, அதை போடுறாங்கன்னு இல்லை. சிக்கனில் நீங்கள் முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட முருங்கைக்காவும் சிக்கனும் காம்பினேஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் அம்மாக்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. அது மாதிரி தான் நான் பாரம்பரிய சமையல் மாதிரி தான் நான் சொல்லித்தரேன். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரில. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சால் நான் சொல்கிறேன். தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் திட்டாதீங்க யாரும். ஏதாவது ஒன்று தப்பு இருந்தால் எந்த பிழை இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஆனால் யாருமே ஏதாவது தப்பாலாம் திட்டாதீங்க. இப்போ தேங்காவை விட்டுடலாம். அந்த மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணியை அப்படியே ஊற்றிடலாம். தேங்காய் கொஞ்சம் சோம்பு வாசனையாக இருக்கும். இந்த சிக்கன் இந்த குழம்புக்கு நீங்கள் கொஞ்சம் தேங்காயும் அரைச்சி ஊற்றிட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு இந்த முருங்கைக்காய் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு அந்த சிக்கன் ஊறினதும் நீங்கள் அதை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா பாருங்கள். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது.